ஒரு வீடு நான் குடியிருக்கிறதுக்கு வாங்கினேன்னா நான் என்னென்னலாம் எதிர்பார்ப்பனோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பிருந்தாவனம் அவென்யூல இருக்கு. சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. விஐபி ஏரியா என்ன கேட்டா நம்ம காம்பவுண்ட் வால்ல இருந்து சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 70-80 வீடு இருக்கும் இல்லைங்களா? 100-120 வீடு இருக்குங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம 2300 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு 23 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாங்க. சென்ட்டுக்கு 25,000 நம்ம கொடுக்குறோங்க. எல்லா குடும்பங்களும் குடியிருக்கக்கூடிய மெயினான ஏரியால ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டான பிருந்தாவனம் அவென்யூ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். அதுவும் முக்கியமா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எல்லா மெயினான டிஸ்ட்ரிக்டும் ஒரு சென்டர் ஆஃப் ஏரியாவா இருக்கக்கூடிய பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம லே அவுட்ல இருந்து லெஃப்ட்ல போனா அவினாஷி ரோடு, ரைட்ல போனோம்னா திருச்சி மெயின் ரோடுங்க. திருச்சி மெயின் ரோடு டச் பண்ண உடனே அந்த 4 கார்னர் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து லெஃப்ட்ல போனீங்கன்னா திருச்சி வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அதுலயே சென்டர்ல ஒரு ரோடு நமக்கு திருப்பூர் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா குண்டடம்ல இருந்து மதுரை வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. காங்கேயம், தாராபுரம்னு எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னாலுமே சென்டர் ஆஃப் சிட்டி பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. சுமார் 70 பிரீமியம் வில்லாஸ்ல எல்லா குடும்பங்களும் குடியிருக்கக்கூடிய மெயினான ஏரியால ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டான பிருந்தாவனம் அவென்யூ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் 70 குடும்பங்கள் இருக்கு. அப்படிங்கும் போதே எனக்கு ஓகே, எனக்கு கன்ஃபார்மா பக்கா டெவலப்மெண்ட்டோட கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இருந்தாலும் உங்களுக்காக சைட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதையும் தாண்டி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வசதிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயம் சைட்டுக்குள்ள போய் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிரீன் கார்டன் ரியாலிட்டியோட நல்ல ப்ரீமியம் ப்ராஜெக்டான பிருந்தாவனம் அவென்யூ உள்ளே வந்தாச்சுங்க. நம்மளை வெல்கம் பண்ணதே நல்ல ப்ரீமியமான ஒரு கிராண்ட் ஆர்ச் வெல்கம் பண்ணியிருக்கு. ஸோ உள்ளே வந்தாச்சு. என்னதான் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு நம்பிக்கையாக இங்கே வரும்போது நீங்கள் யாரை மீட் பண்ணுவீங்களோ, யார் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நானே யோசிச்சு ஸோ தட் பிரணேஷ் சார் கூப்பிட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியறதை விட சார் நீங்கள் இந்த லே அவுட் பற்றி பேசினா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வரும்போது உங்களை தான் மீட் பண்ண போகிறாங்க கஸ்டமர். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பிருந்தாவனம் அவென்யூ அப்படிங்கிறது எக்ஸாக்ட் லொகேஷன்னா எங்க சொல்லலாம் சார்? ஃபர்ஸ்ட் வணக்கம் மேம், ரொம்ப நன்றி. உங்களோட டைட் ஷெட்யூல்ல கண்டிப்பா வந்து இந்த வீடியோ எடுத்து அவ்வளோலாம் இல்லை சார், பரவாயில்லைங்க. இப்போ நம்மளோட இந்த பிருந்தாவனம் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது எங்களோட 3rd ப்ராஜெக்ட். ஓகே சார். ஆக்சுவலி எங்கள் கம்பெனி பேர் வந்து கிரீன் கார்டன் ரியாலிட்டி இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டுங்க. அதோட 3rd ப்ராஜெக்ட் தான் இந்த பிருந்தாவனம் ப்ராஜெக்ட். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா நந்தவனம் சொல்லிட்டுங்க. 2வது ப்ராஜெக்ட் வந்து மலர்வனம். இது எங்களோட 3rd ப்ராஜெக்ட் பிருந்தாவனம்ங்க. இனி அடுத்தது ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது முல்லைவனம் சொல்லிட்டு 4th ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து இன் அண்ட் அரௌண்ட் பல்லடம் சரௌண்டிங் தான் இருக்குங்க. ஸோ எங்களோட பேஸ் நாங்கள் எல்லா பார்ட்டர்ஸுமே வந்து பல்லடத்தில் இருக்கிறனால ஸோ பல்லடத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாரும் சைட் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த பிருந்தாவனம் ப்ராஜெக்ட் பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டோட்டல் லேண்ட் சைஸ் வந்து 2.25 ஏக்கராங்க. எக்ஸாக்டாக சொன்னால் 2 ஏக்கரா 30 சென்ட்டுங்க. அதில் வந்து நம்ம பிளாட் மட்டும் பிரிச்ச ஏரியா வந்து 150 சென்ட்டுங்க 1.5 ஏக்கரால் பிரிச்சிருக்கிறோம். அது ஒரு 27 பிளாட்டாக பிரிச்சிருக்குங்க. 27 சைட்டாக பிரிச்சிருக்கோம். ரைட் ஃப்ரம் 3.5 சென்ட்ல இருந்து ஒரு 5-10 சென்ட் வரைக்குமே எங்ககிட்ட பிளாட் இருக்குது. மேஜர் பிளாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 சென்ட்டுங்க. அதில் ஒரு 18 பிளாட் வந்து 5.5 சென்ட்டாக வரும். 3.5 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் பிளாட் எங்கிட்ட இருக்குது. ஸோ பையர்ஸ் நம்ம எந்த மாதிரி அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் தேவைப்படுதோ அந்த மாதிரி நாங்கள் பிரித்து கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டியில் என்ன பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ 100% எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்துட்டு இந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லி இது ரிட்டர்ன் போகிற கஸ்டமர் 100% எங்கிட்ட வராது. ஸோ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் இந்த 2 ப்ராஜெக்ட் எடுத்திருந்தாலும் சரி, நீ அடுத்து வரப்போகிற அப்கமிங் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, 100% கேட்டட் கம்யூனிட்டியில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கணும் 100% எல்லாமே இருக்குதுங்க. என்னென்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33 அடி உள்ள தார் ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி இபி ஆகட்டும், காமன் போர்வெல் இருக்குது. இபி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சோலார் இபி போட்டுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன, ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது ஃபால்ட் வருது, திருப்பி நாம போய் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அந்த இஷ்யூலாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை நாங்கள் ப்ராப்பராக வந்து எங்கள் கம்பெனிலேயே வந்து ஒரு ப்ராப்பர் சர்வைவிங் டீம் இருக்குதுங்க. ஒரு 4 பேர் கொண்ட டீம் இருக்குது. ஸோ நம்ம எந்த சைட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணாலும் எந்த சைட் வாங்கினாலுமே அது ஒரு 3 months 4 months சர்வை பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்மளே போய் இடம் வாங்குறேங்க, அந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம், ட்ராபேக் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பையர் எப்படி ரெக்கமெண்ட் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம சர்வை பண்ணி பார்த்துட்டு தான்
ஒரு சைட்டை சூஸ் பண்ணி நாங்கள் வாங்குறோம். கண்டிப்பா ஸோ அதனால் இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இபி வந்து எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு இபிங்க. ஓகே அதுவும் இருக்குது, 33 அடி தார் சாலை இருக்குது, ப்ளஸ் காமன் போர் போட்டிருக்கோம். ஓகே சார். அத்திக்கடவு தண்ணி வசதி இருக்குதுங்க. ம் ம் காமன் போர் வந்து அத்திக்கடவு தண்ணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதோ ம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருங்க. ஒரு 700 அடி கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் தண்ணி வருதுங்க. ஓகே சார். ஸோ அதனால் வந்து ம் ம் சப்போஸ் வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், நான் தண்ணி வசதிக்கு பிரச்சனை இல்லைங்க. ஃப்யூச்சரில் வீடும் கட்டியும் தரோம், அந்த ஃபெசிலிட்டி நம்ம பண்ணியும் தரோம். ஓகே சார். பேங்க் வசதி ஏற்பாடு பண்ணி தரோங்க. அதாவது லேண்டுக்கும் லோன் வசதி ஏற்பாடு பண்ணி தரோம். ம் ம் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கும் லோன் வசதி ஏற்பாடு பண்ணி தரோங்க. ஓகே சார். டன். ஏன்னா இப்போ புதுசா இருக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு லே அவுட்டுக்கு வந்து லான்ச்சிங் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன் நாங்கள் இப்போ வந்து டெவலப்பிங் கண்டிஷன் ரோடெல்லாம் போட்டாச்சு, அந்த வாக்கிங் பாத் எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுற வேலை எல்லாமே முடிஞ்சது. காம்பவுண்ட் வால், ஆர்ச்சு, சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேசிக்காக எதிர்பார்க்கக்கூடிய வாட்டர், இபி, ரோடு அதையும் தாண்டி செக்யூரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே மேனுவல் செக்யூரிட்டியும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களும் ரெகுலராக வந்துடுவாங்க. அது தவிர சிசிடிவி கேமரா என்டையராக ஃபிக்ஸ் பண்ணுறப்போ யார் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் காம்பவுண்ட் வால் வந்துட்டு ஏதோ ஒரு இந்த லெவலுக்கு நான் பார்த்துருக்கேன் எல்லா சைட்லேயும். பட் நீங்கள் வந்து என் ஹைட்டையும் விட டபுள் மடங்கு இருக்கும் போல இருக்கு, அவ்வளோ ஹைட்டில் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எல்லாமே ப்ரீமியமாக கொடுக்கணும். சும்மா ஒரு விஷயம் கொடுத்தோம் அப்படின்னு கொடுக்காம ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம், அடிப்படை வசதி பெஸ்ட்டாக டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதை ப்ரீமியமாக கஸ்டமருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக குவாலிட்டி வைஸ் நம்ம குறையே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டுமே பண்ணியிருக்கீங்க. விஐபி ஏரியா என்ன கேட்டால் நம்ம காம்பவுண்ட் வாலேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வீடு இருக்கும் இல்லைங்களா? 100-120 வீடு இருக்குங்க. ஓகே. இந்த சரௌண்டிங்ஸ் நகர்னு சொல்லிட்டுங்க. சரிங்க சார். இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்லயே மெயின் ரோட் டச் ஆயிரும். நீங்க உள்ள இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100-120 வீடு இருக்குதுங்க. எல்லாமே வீடுமே பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய நல்ல ஒரு பிரீமியமா தான் இருக்கிற எல்லாமே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. வர்றப்ப ஸ்கூல் பஸ் வந்துட்டு வெளியில போகுது. ஒரு வீடு நான் குடியிருக்கிறதுக்கு வாங்கினேன்னா நான் என்னென்னலாம் எதிர்பார்ப்பனோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பிருந்தாவனம் அவென்யூல இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2 விஷயத்துக்காக நம்ம ஒன்று வீடாக வாங்க போகிறேன், இல்லை பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த 2 ஆஸ்பெக்ட் தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வீடாக வாங்குறேன் அப்படிங்கும்போது நீங்களே எல்லா அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் வீடு கட்டி குடி வந்தாலே போதும், அவ்வளோதான். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது நான் நீங்கள் கொடுத்துருக்க டெவலப்மெண்ட்டை மட்டும் யோசிக்க முடியாது. எனக்கு பல்லடம் அப்படிங்கிறது, ஏன்னா நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும் பல்லடம் வந்து எந்த மாதிரியான ஒரு ஜங்ஷன், எந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் இப்போ சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எங்கெங்கேயோ இருந்து பல்லடம், திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் இடம் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ அதனால கேட்குறேன் சார், இப்போ பல்லடம் நோக்கி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா என்னோட அமௌண்ட் வந்து எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சைட் இந்த ரேட்டுக்கு வாங்குற மாதிரி தான். இப்போ நீங்கள் நீங்கள் கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி டெவலப்டு, இப்போ பல்லடம்லாம் வந்து டெவலப் ஆகிற ஏரியா. அது மெயினாக வந்து இப்போ நாம சூஸ் பண்ணியிருக்க ஏரியா வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இதுலேயே இருக்குதுங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, ரோட் பேஸ் சைட் எல்லாமே இருக்குது. அந்த ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் விட நம்ம கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன ஒரு உங்களுக்கு வாங்குற பையர்ஸ்க்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா மார்க்கெட் ப்ரைஸ் விட கம்மியாக கொடுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்களே இப்போ நாளைக்கு வாங்கி போட்டாலுமே 2 இயர்ஸ் டவுன் த லைனில் வந்து 100% கேரண்டியாக வந்து 30-40% வந்து கண்டிப்பாக விலை ஏறுங்க. ஏன்னா பல்லட சரௌண்டிங்கில் வேற எங்கேயுமே இடம் இல்லை. நாம வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 4 மாதம் 5 மாதம் சர்வை பண்ணோம், எங்கேயுமே இடம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கரெக்டான கேட்டட் கம்யூனிட்டியாக எங்கேயுமே இல்லை. இது வந்து விஐபி ஏரியா. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு இடம் வந்து 100% எங்கேயும் கிடைக்காது. ப்ளஸ் வந்து பல்லடத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வழி சாலை வந்து விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இப்போ நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் ஐடியும் நிறைய சைன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஒரு மால் இப்போ புதுசாக ஒரு 6 months ஆச்சு. அருணோதயா மால் உங்களுக்கு சொன்னே நீங்களே சொல்றீங்க. அருணோதயா மால்ல இப்போதான் டெவலப் ஆயிருக்கு, ஒரு 6 months ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பல்லடத்துக்கு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து பல்லடத்தை நோக்கி வந்து இப்போ நிறைய பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்லாம் வந்து பல்லடத்தில் இருக்கிற பார்ட்டி விட கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளியூர் பார்ட்டி வந்து நிறைய பல்லடத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து 100% வந்து நீங்கள் போட்ட 2-3 இயர்ஸ்லேயே வந்து 30-40% இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் 100 ரிட்டர்ன் எடுக்கலாம். அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, நம்ம வீடும் கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 2300 ரூபா ரேஞ்சில் இருக்கு. கஸ்டமர் பையர் எப்படி கேட்குறாங்களோ நம்ம 2300 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். அப்புறம் பையர்ஸ் அந்த மாதிரி
கொஞ்சம் ப்ரீமியமாக எதிர்பார்த்தாங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, பேசிக்காக வந்துட்டு ஒரு 2300 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கரண்ட்லி நான் மீட் பண்ணுற ஒரு 10 பில்டர்ஸ் மீட் பண்ணுறேன்னா அதில் வந்து மேக்ஸிமம் 2500 ரூபா ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து 2300 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வந்து பேசிக்கான ஒரு ரேட்டுங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு லைக் எனக்கு ஒரு லக்ஸுரி ஒரு ப்ரீமியம் வில்லாஸ் வேணும், இன்டீரியர்ஸோட வேணும், இல்லை ஒரு செமி ஃபர்னிஷ்டாக வேணும், ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் அதுவுமே லைவாக ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு முதல் தலைமுறையாக நான் வீடு வாங்க போகிறேன், எனக்கு ட்ரீம் அப்படிங்கும்போது எனக்கு பட்ஜெட்டும் பெருசாக இருக்காது. அட் த சேம் டைம் ஒரு வீடு இருந்தால் போதும், இப்போதைக்கு ஒரு வாடகை வீட்டில் இருப்பேன், அதை வந்து மேட்ச் பண்ணால் போதும்னு நான் யோசிப்பேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு பேசிக்காக நம்ம என்ன பட்ஜெட்லேருந்து பிருந்தாவனம் அவனியூவில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க முடியும்? நீங்கள் இப்போது நம்ம பிருந்தாவனம் பற்றி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணும்னா ஒரு சைட் வந்து 5.5 சென்ட்டுங்க. சரிங்க, நீங்கள் 5.5 சென்ட் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு சைட் எடுத்திங்கன்னா அது 2400 ஸ்கொயர் ஃபீட் வரும். 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு பேசிக்காக வீடு கட்டுறவங்க வந்து ஒரு மினிமம் ஒரு 1500-1600 ஸ்கொயர் ஃபீட்லேயே கட்டுவாங்க, பிளாட் சைஸ் பொறுத்து. இதை நீங்கள் 3 சென்டில் சைட் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பிளான் பண்ணுவாங்க. 5 சென்டில் வாங்குறவங்க ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் வாங்க. ஸோ பேசிக்காக 2300 பண்ணுறோம். நீங்கள் இதே வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம 2300 போட்டிங்கன்னா ஒரு 23 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாங்க. இதே நீங்கள் அதே மாதிரி 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறாங்களா, அது 2300 பட்ஜெட் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிங்கன்னா அது நீங்க 36 லட்ச ரூபாய்க்கு கட்டலாம். அந்த மாதிரி ஒரு பேசிக் பட்ஜெட்னா ஒரு 23 லட்ச ரூபாயில இருந்தே நம்மளால பண்ண முடியும். ஒரு நார்மல் டீசன்ட்டான ஒரு 1 BHK கட்டணும் அப்படின்னா நீங்க நடுத்தரமான ஒரு ஃபேமிலிக்கு இது ஏத்த சைட்டுங்க. கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு 23 லட்சம் ரூபா பட்ஜெட்ல நான் சொன்னேன் இல்லையா, பல்லடம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. பல்லடம் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க திருச்சி போகணுன்னாலும் சரி, திருப்பூர் போகணுன்னாலும் சரி, திருப்பூருக்கு கூட இன்னொரு கனெக்டிவிட்டி இருக்கு. பட் நீங்க ஒரு மதுரை போகணுன்னாலும் சரி, அதே மாதிரி தாராபுரம் இல்லை நீங்கள் காங்கயம், திருச்சி அப் டு சென்னை வரைக்கும் போகணுன்னா பல்லடம் தான் மெயின். பல்லடத்தை கிராஸ் பண்ணி தான் போக முடியும் எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிளாக இருந்தாலும். அந்த மாதிரியான ஒரு ஏரியா, ஒரு சென்ட்ரல் கனெக்டிவிட்டிலேருந்து 1 கிலோமீட்டரு. வர்ற வழி எல்லாமே இன்னைக்கு நீங்கள் ஒரு இடத்துல குடியிருந்துட்டு இருப்பீங்க, பக்கத்துலேயே ஸ்கூல், காலேஜஸ், பேங்க்கு, ஏடிஎம், இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன நகைக்கடை, துணிக்கடைன்னு என்னென்ன வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. முக்கியமாக ரெசிடென்ஷியல் ஏரியா, புதுசாக டெவலப் ஆன ஒரு ஏரியாவில் போய் இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா 100-150 குடும்பம் இங்கே இருந்துகிட்ருக்கு. அங்கேயும் ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் போகிற குழந்தைங்க, வேலைக்கு போகிற ஆண்கள்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏரியாவில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட். ஏன்னா நான் வரும்போது நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை தான் இப்போ உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இப்போது ஏன்னா நான் வீடு தான் கேட்டிருந்தேன், எல்லாருக்குமே இவ்வளோ லொக்கேஷன் ப்ரைமாக இருக்குது அப்படிங்கும்போது எக்கச்சக்கமாக ப்ரைஸ் இருக்குமோன்னு தோணும். ஸோ இன்னைக்கு ஏன்னா இந்த சரௌண்டிங்ஸில் எவ்வளோ ரேட்டெல்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவு காம்படிட்டிவான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்? மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம சென்ட்டுக்கு 2 லட்ச ரூபாய் கம்மியா தான் கொடுக்குறோங்க. ஓகே சார். சரௌண்டிங்ல பார்த்தா கிட்டத்தட்ட இங்க எல்லாம் சரௌண்டிங்ல வாங்குறதுக்கு பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடமும் இல்லைங்க. ஓகே, இது எல்லாமே நீங்க போய் ஒரு ரவுண்ட் போனீங்கன்னா தெரியும். நான் சொல்றது நீங்க நேர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். எந்த இடமே வந்து ஃப்ரீயான ஒரு காலியான இடமே இல்ல. ஓகே, சோ இந்த சரௌண்டிங் பிரைஸ்ல இருந்து நீங்க மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம சென்ட்டுக்கு 2 லட்ச ரூபாய் கம்மியா தான் கொடுக்குறோம். நீங்களே பர்சனலா சர்வே பண்ணி பார்க்கலாம் நம்ம என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. மெயின் என்னன்னா இங்க இருந்து எல்லாமே நீங்க 4 ரோட்ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க. சுத்தி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, பிரைவேட் ஸ்கூல் இருக்குது. பிரைவேட் ஸ்கூல் பாத்தீங்கன்னா விவேகானந்தா, ஹோல்ஸ் கேர் ஸ்கூல், கண்ணம்மாள் ஸ்கூலுங்க, இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்குதுங்க. பொன்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு நீங்க ஒரு ஹார்ட்லி ஒரு 5-10 மினிட்ஸ் டிரைவே தாங்க. நீங்க இங்க இருந்து எது எடுத்தாலும் நீங்க அருணாச்சலம் போனா 5 மினிட்ஸுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும்னா 5 மினிட்ஸ், நீங்க கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னாலும் 5 மினிட்ஸ். எல்லாமே வித்தின் 1 கிலோமீட்டர்ல இருக்குது. ஓகே சார். முக்கியமாக சென்டர் ஆஃப் கனெக்டிவிட்டி நான் சொன்னேன், நீங்கள் கோயம்புத்தூர் போகணும், திருப்பூர் போகணும், இங்கேருந்து மங்களம் போகணும், குண்டடம் போகணும், பொள்ளாச்சி போகணும், திருச்சி போகணும், எங்கே போகணுன்னாலும் நீங்கள் பல்லடம்லேருந்து ஈஸியான கனெக்டிவிட்டி இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு ஏரியா. ஸோ காம்படிட்டிவான ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு கூட பிருந்தாவனம் அவென்யூ வரலாம். சென்ட்டுக்கு 2 லட்ச ரூபா கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதுவும் கம்மிங் 23rd February 23rd சண்டே அன்னைக்கு தான் வந்து இந்த பிருந்தாவனம் அவென்யூ லான்ச் பண்ண போகிறோம். முக்கியமாக லான்ச்சிங்க்கு புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வேறு இருக்குது, சொல்லிடுங்க சார். லான்ச்சிங் அன்னைக்கு அதாவது February 23rd நீங்கள் சொன்ன சண்டே வந்து ஓப்பன் பண்ணுறோம். லான்ச் அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு சென்ட்டுக்கு நம்ம 1 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேங்க. ஓகே, சைட்டுக்கு இல்லைங்க, சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட். இது வந்து நீங்கள் எந்த பிளாட்லையுமே எங்கே போய் பார்த்தாலும் இவ்வளோ இது பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க. லான்ச்சிங் ப்ரைஸாக வந்து ஆஃபர் ப்ரைஸாக நாங்கள் சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா கட்டுறோம்.
அது போக மிட் டவுன் மூலமாக உங்கள் சேனல் மூலமாக வரவங்களுக்கு சென்ட்டுக்கு 25,000 நம்ம கொடுக்குறோங்க. அது வந்து லான்ச்சிங் டே மட்டும் இல்லாமல் அது போக எவ்ரிடே நீங்கள் எனி டைம் வரலாம். உங்கள் சேனல் மூலம் எனி டைம் எப்போ பார்த்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட்டுக்கு 25,000 வந்து அது ஃபிக்ஸ்டாகவே கொடுக்குறோம். அது ஓகே சார், சூப்பர். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நீங்களும் நம்ம பிருந்தாவன் அவென்யூவில் உங்களுக்கான ஒரு லேஅவுட், அதாவது சைட்டை புக் பண்ணணும், இல்லை நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா February 23rd சண்டே அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்துட்டு கிராண்டான லான்ச்சிங் நடக்க போகுது. டின்னரும் வந்துட்டு இங்கேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தட் ஒரு சண்டே அன்னைக்கு ஃபேமிலியோட அவுட்டிங் போவீங்க, அங்கங்கே போகிறதுக்கு உங்கள் ஃப்யூச்சர் வரைக்கும் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சொத்து வாங்குறதுக்கு இந்த சண்டே நீங்கள் ஒதுக்கிடுங்க. உங்களுக்காகவே லான்ச்சிங் அன்னைக்கு சைட் புக் பண்ணுற எல்லாருக்குமே சைட்டுக்கு இல்லைங்க, சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது போக சப்போஸ் நம்ம வீடியோ லான்ச்சிங்க்கு அப்புறமா தான் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலும் கவலையே படாதீங்க. நீங்கள் மிட் டவுன் கார்னிவல் சேனல் பார்த்துட்டு தான் வந்து சைட் புக் பண்ணேன்னு சொன்னால் போதும், உங்களுக்குமே சென்ட்டுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையில் இருப்பீங்க. முழு அமௌண்ட்டுமே உங்கள் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டிடிசிபி அண்ட் அப்ரூவ்டு சைட் வேறு. இப்போ இடமா வாங்கணும்னா எவ்வளோ % வரைக்கும் லோன் பண்ணலாம்? வீடு கட்டுறவங்களுக்கு எவ்வளோ %? நீங்கள் இடமா வாங்கணும்னா அப் டு 80% வரைக்கும் கட்டலாங்க. அதாவது 70% வரைக்கும் கேரண்டியாக பண்ணலாம். அப்புறம் உங்களோட ப்ரொஃபைலு, சிவில் ஸ்கோர் எல்லாம் எப்படிங்கிறத வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அப் டு 80% வரைக்கும் பண்ணி தரோம். சரிங்க சார். போத் லேண்டுக்கும் பண்ணி தரோம், ஹவுசிங் நீங்கள் கட்டுற மாதிரி தான் ஹவுசிங் லோனும் பண்ணி தரோம். இது எல்லாமே வித்தின் வந்து ஒரு 10 days ஒர்க்கிங் டேஸில் நாங்கள் எல்லாமே பண்ணி தரோங்க. ஆல்ரெடி நம்ம லீகலைஸ்லாம் பார்த்து பேங்க்கோட 2-3 பேங்க்கோட டைப்லாம் பண்ணி எல்லா ஒர்க் முடிஞ்சதுங்க. நீங்கள் ஓகே உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பை பண்ண வந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ்ங்க பேங்க் லோன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் நம்மகிட்டே வந்து டாக்குமெண்ட் ரைட்டரும் இருக்காங்க, எல்லா டீம் இருக்குது, ப்ராப்பர் டீம் இருக்குது. நீங்க இந்த ஃபைலை தூக்கிட்டு எங்கேயுமே போய் வந்தா மட்டும் போதுங்க. நீங்க ஃபைலை தூக்கிட்டு எங்கேயும் போய் அலையோனுக்கு அவசியம் இல்லை, எல்லா ப்ராப்பர் டீம் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவு நாங்கள் கிரீன் கார்டன் ரியாலிட்டி இந்தியா பிரைவேட் லிமிடெட் பண்ணிட்டு இருக்கோம். இது யாருன்னு பார்த்தோம்னா டாப் லைட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வாய்ந்த நிறுவனம். உங்களுக்கே தெரியுங்க, அது டாப் லைட் குரூப்ஸ்னா நீங்க தெரியாதவங்க யாருமே இல்லை. ஸோ அது ஒரு நம்பிக்கை வாய்ந்த நிறுவனம். ஸோ அதனால் வந்து 100% வந்து எங்களை நம்பி வரலாம். கேரண்டியாக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் கேரண்டி, எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. எங்கள் இதில் பிளாட்டில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைங்க, நந்தவனம், மலர்வனம், அப்கமிங் ப்ராஜெக்ட் முல்லைவனம், எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே 100% வந்து இதுனா வரைக்கும் கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ஒரு லீகலைஸ் டாக்குமெண்ட்லையோ எதுலேயுமே வந்து இதுனா வரைக்கும் எந்த ரிமார்க் வந்ததில்லை. ஸோ அப்படி தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் டாப் லைட்னாவே தெரியுங்க, 100% எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நம்பிக்கை வாய்ந்த நிறுவனம். ஸோ நம்பி வாங்க, 100% கேரண்டியோட போகலாம். சூப்பர் சார். ஏன்னா இந்த நம்பிக்கை தான் வேணும். ஏன்னா கிரீன் கார்டன் ரியாலிட்டி ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போதே அந்த பூமியை சுற்றி, அதாவது பூமி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்குறது கிடையாது, கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு R&D பண்ணி இந்த இடத்துல கஸ்டமருக்கு கொடுக்க முடியுமா, ப்ரைஸ் வைஸ் நம்மளால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, இங்கே வந்து குடியிருக்கும் போது அவங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுக்குமான்னு ஃபுல் R&D பண்ணி லீகல் வைஸ் எல்லாமே செக் பண்ணி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து இவங்களுக்கு ஒரு வீடோ ஒரு இடமோ சூஸ் பண்ணால் எப்படி சூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாங்க. சார் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே ஒருத்தர் இவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக கேரண்டி கொடுக்க முடியாதுங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் வாங்குற யாருமே வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகலை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ரொம்ப 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 நான் வந்து ஒரு ப்ரௌடாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு லேஅவுட், அந்த மாதிரியான ஒரு ஏரியா, நீங்கள் வாங்க போகிற கம்பெனியுமே நல்ல ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி கம்பெனி. ஸோ தட் நீங்கள் கவலையே பட வேண்டாம், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். February 23rd சண்டே அன்னைக்கு கிராண்ட் லான்ச்சிங் இருக்குங்க. அந்த லான்ச்சிங் அன்னைக்கே நீங்கள் சைட் புக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சண்டேக்கு அப்புறமா தான் எங்கள் கண்ணில் படுது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கவலையே படாதீங்க. நீங்கள் வரும்போது மிட் டவுன் கார்னிவல் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து சைட் புக் பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காகவே சென்ட்டுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச்.